வணக்கம். மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லி சனிப்பெயர்ச்சி பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது திருக்கணிதப்படி மட்டுமே சனிப்பெயர்ச்சி, வாக்கியப்படி அல்ல. வாக்கியப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் தான் சனிப்பெயர்ச்சி ஏற்பட இருக்கிறது. நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றுவது பெஸ்டா, வாக்கியத்தை பின்பற்றுவது பெஸ்டா அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான சாஃப்ட்வேர்கள் பார்த்தீங்கன்னா திருக்கணிதத்தில் தான் அதிகம் இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் கையால் எழுதுறதையே விட்டுட்டாங்க, சாஃப்ட்வேரில் போடுறதை தான் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திருக்கணித மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருக்கணிதங்களை எல்லா ஜோதிடர்களும் பின்பற்றினாலும் ஜாதகம் அப்படின்னு எழுதி கொடுக்கும் பொழுது வாக்கியப்படி மட்டுமே பின்பற்றுகிறார்கள். அப்போ வாக்கியப்படி எழுதப்பட்ட ஜாதகத்தின்படி கும்பராசியில தான் சனி பகவான் இருக்க போறாரு. அடுத்து மார்ச் 2026 தான் பயிற்சியாக போறார். அப்போ பெரும்பாலும் எது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தனக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதி அவன் கையில இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கோ, அந்த ஜாதகப்படி அந்த கிரகம் எப்படி பயிற்சி ஆகிறதோ அதன்படிதான் பலன்கள் நடக்கும். அப்ப மனிதர்கள் பெரும்பாலும் வாக்கியப்படியே எழுதி ஜாதகம் கையில வச்சிருக்கும் பொழுது திருக்கணிதப்படி 1000 தான் கிரக பயிற்சின்னு 100க்கு 98 பேர் கிரக பயிற்சி பத்தி பேசினாலும், வாக்கியப்படி உன் கையில் எழுதப்பட்ட ஜாதகம், அதாவது ஜனனம் அப்படிங்கிறது தான் எழுதப்பட்ட விதி. அப்போ அந்த விதிப்படி உன் கையில் எழுதப்பட்டு ஒரு நோட்டு கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அப்படி இருக்கும்போது வாக்கியப்படி தான் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சில நேரத்தில் குழந்தை தாமதம், திருமண தாமதம் இந்த மாதிரி வரும்போது ஆய்வுக்கு வாக்கிய சாஃப்ட்வேர்கள் நிறைய கண்டுபிடிக்கப்படலை. அதனால திருக்கணித சாஃப்ட்வேர் தான் ஜோதிடர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆய்வுக்காகவும் ஒரு அனலைஸ்க்காகவும் திருக்கணிதத்தை பின்பற்றிக்கிட்டு வர்றோம் என் போன்ற ஜோதிடர்கள். இருந்தாலும் வாக்கியப்படி நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனது, உனக்கு எழுதப்பட்ட ஜாதகம் வாக்கியப்படி, அந்த ஜாதகப்படி உள்ளதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் நமக்கு சொன்னது. அதை நான் இங்கே சொல்கிறேன், அவ்வளோதான். என்கிட்ட இது பெஸ்டா அது பெஸ்டா அப்படின்னு கேட்டால், இரண்டுக்கும் என்னிடம் 2 கண்கள் மாதிரி தான் ஒரு ஜோதிடருக்கு. ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணும்போது எனக்கு திருக்கணிதம் தேவைப்படுகிறது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர கிளைண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க நோட்டு கொண்டு என்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதப்பட்ட ஜாதகத்தை நான் கணிச்சு பலன் சொல்லணும் அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் வாக்கியப்படி நான் தசா புத்தி போட வேண்டியிருக்கு. ஸோ இரண்டுமே எனக்கு 2 கண்கள் போல இருக்கிறதுனால எந்த நேரத்துக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து நான் பயன்படுத்திக்கிட்டு வருகின்றேன். இருப்பினும் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எது நடக்கும், திருக்கணிதப்படி உள்ளது நடக்குமா, வாக்கியப்படி உள்ளது நடக்குமா அப்படின்னு கேட்டால், உங்கள் கையில் திருக்கணிதப்படி எழுதப்பட்ட ஜாதகம் இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருக்கணிதப்படி நடக்கும். உங்கள் கையில் வாக்கியப்படி எழுதப்பட்ட ஜாதகம் இருந்தால் உங்களுக்கு நடக்கிற விஷயம் வாக்கியப்படி நடக்கும். இதுதான் ஜோதிட விதி. உனக்கு எழுதப்பட்ட விதிப்படி உன் கையில் ஜனனம் அப்படிங்கிறது எப்படி எழுதி கரைவன் நீ பிறந்த உடனே உன் கையில் கொடுத்தாரோ அதன்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஜாதகம் வாக்கியப்படி இருந்தால் அடுத்து பார்க்க போகிற ஜாதகமும் வாக்கியப்படியே இருக்க வேண்டும். ஒரு ஜாதகம் திருக்கணிதப்படி இருந்தால் அதோட பொருத்தம் பார்க்கக்கூடிய இன்னொரு ஜாதகம் திருக்கணிதப்படியே இருக்க வேண்டும். இதுதான் ஜோதிடர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு விதி. மீண்டும் நம்ம மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.